நான் ஒரு 50-60 கார் மாத்திருப்பேன். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 13-14 கார் வரையெல்லாம் டிஃபெண்டர் வந்து 9 months ஆகும் புக் பண்ணா. இது ஒரு 1.7 crore. சாலிடா ஒரு 1 lakh rupees வந்து சர்வீஸ்க்கு வந்து. இந்த வண்டி வந்துட்டு BMW GTL. இது வந்து என்ன பிரைஸ்னு சொல்ல முடியும்? இது அரௌண்ட் 40 lakh. 40 lakhs வரும் ப்ரோ. இது R18 சொல்லுவாங்க. R18 இது 27 lakh. காயில் கட்டிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த போர்ட்ல சால்டரிங் பண்றது, ஆட்டோமேஷன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் சேல்ஸ் எல்லாம் பண்ணேன். அப்புறம் இன்வெர்டர் ஷாப் ஓபன் பண்ணேன். இன்வெர்டர்ல அன்னைக்கு பெரிய டிமாண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய டிமாண்ட் ஃபியூச்சர்ல இல்லை. அப்புறம் சோலார் ட்ரை பண்ணேன். அப்புறம் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பண்ணேன். பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பண்ணும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங்ஸ்க்கு எல்லாமே கான்ட்ராக்ட் பண்ணுவேன். எல்என்டில ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கான்ட்ராக்டர். நான் 19 வயசு இருக்கும்போது எல்என்டில வந்து வெண்டார் கோட் இருக்கேன். நான் எல்என்டிக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்பா சுவாமி பில்டர்ஸ்க்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து பெரிய கான்ட்ராக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என் கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் கான்ட்ராக்ட். நாங்கள் நிறைய இன்டீரியரும் பண்றோம், நிறைய ரெசிடிங்ஸும் பண்றோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 200 ரூபாய்க்கு போராடிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லாம எல்லாமே வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படி இந்த ஒரு 20 வருஷம் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் 10 வருஷம் வந்து என்னோட சர்வைவல், என்னோட லைஃப் ஸ்டைலுக்காகவே டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல் வரையும் தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகி ட்ரை பண்ணுவாங்க, அங்கேயே ஃபெயில் ஆயிடுவாங்க, கீழே போயிடுவாங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் தாண்டினதுக்கு அப்புறம் growth இன்னும் பெட்டராகவே இருக்கு. நல்லா இருந்து கீழே விழுறப்பதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஞாபகம் இருக்கு அது? இல்ல எனக்கு என் வாழ்க்கையில நிறைய டைம் அது நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது நம்ம கார்ல பைக்ல போயிருப்போம். நான் BMW கார் வச்சிருந்தேன். நான் அந்த காலேஜ் டைம்ல ஏதோ ஒரு டைம்ல எனக்கு பிசினஸ் லாஸ் ஆகுது, நான் அதெல்லாம் வித்துட்டேன். அப்ப சுத்தி இருக்கிற அவ்வளோ பேரும் வன்மத்தை கொட்டிடுவாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இவன் காலி ஏறுவான், எனக்கு அப்பவே தெரியும் இப்படிதான் ஆக போறான் அப்படின்னு. அது ஒரு 2016 டைம்ல அது நடந்தது. அப்போ என்னை சுத்தி இருந்த அவ்வளோ பேருமே நெகட்டிவா மட்டும் தான் இருந்திருக்காங்க. நம்ம எவ்ரி 2 year 3 year நான் ஏதாவது growth ஆகிட்டே இருப்பேன். அவங்க அங்கங்கேயே இருந்திருப்பாங்க. அப்புறம் அந்த டைம் 2016 டைம்ல யாரெல்லாம் எங்கிட்ட இருந்தோம் அவங்க யார்ட்டையுமே நான் பேசுறது நிறுத்திட்டேன். அப்புறம் 2018ல ஓரளவுக்கு ஒர்க் பண்ணோம். 2018க்கு அப்புறம் நான் வெயிலே பார்க்கல. 4 வருஷம் இருக்கும். லாக்டவுன் முன்னாடி இருந்து 2018, 19, 20, 21 இந்த 4 வருஷம் நான் ஆஃபீஸ் விட்டு வெளியவே வரல. 24/7 ஆஃபீஸ்க்குள்ள தான் இருப்பேன். காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுவேன். நைட்டு 10 மணி வரையும் ஆஃபீஸ்ல தான் இருப்பேன். பெரிய வைராக்கியம், எப்படியாவது வந்து இதெல்லாம் தாண்டி பெருசா போயிடணும். ஏன்னா சின்ன வயசா இருக்கும்போது கார்ல போனாவே பெரிய விஷயம் நமக்கு தோணும். கார் வாங்கி போய் ரோட்ல போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். செகண்ட் ஹேண்ட்ல BMW வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வச்சிருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எங்கேயாவது ரொம்ப சீப்பா கீழே கிடைச்ச காசை வச்சு கார் வாங்கிடலான்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அந்த ரெக்கக்னிஷனே இருக்காது. அப்ப லோன்ல வாங்கினேன். லோன் கட்ட முடியாம தான் நான் என் காரை கொடுத்தேன். லோனே போடாம கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதுக்கு முன்னாடி பென்ஸ் ஒன்று வச்சிருந்தேன். நான் வந்து லோன் போடாம ஃபுல் கேஷ் கொடுத்து நான் ஒரு 50-60 கார் மாத்திருப்பேன். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 13-14 கார் வரையெல்லாம். டிஃபெண்டர் வந்து 9 months ஆகும் புக் பண்ணா. இது ஒரு 1.7 crore. சாலிடா ஒரு 1 lakh rupees வந்து சர்வீஸ்க்கு வந்துடும். இந்த வண்டி வந்துட்டு BMW GTL. இது வந்து என்ன பிரைஸ்னு சொல்ல முடியுமா? இது அரௌண்ட் 40 lakh. 40 lakhs வரும் ப்ரோ. இது R18 சொல்லுவாங்க. R18 இது 27 lakh. காயில் கட்டிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த போர்ட்ல சால்டரிங் பண்றது, ஆட்டோமேஷன் பண்றதெல்லாம்